சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். மேரேஜ், கல்யாணம், கடவுள் அமைத்து வைத்த மேடை. இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. கடவுள் என்ன இருக்குது இவருன்னு என்னைக்கோ நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தை நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்போல்லாம் ஒரு வார்த்தை தெரியும் எல்லாருக்கும், கம்பேட்டபிலிட்டி இல்லை, எனக்கும் அவருக்கு ஒத்து வரல, இவர் வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது 1000 காலத்து பயிர். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து, லேடிஸ் விட்டு கொடுக்கணும், ஜென்ட்ஸ் விட்டு கொடுக்கணும், 2 பேரும் சமமாக விட்டு கொடுத்து வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக நடத்தணும். அதை விட்டுட்டு ஒத்து வரல அதை வரலன்னா இப்போ பேசக்கூடாது. 70 வருஷம் ஒன்றா வாழ்ந்த தம்பதிகள், 80 வருஷம் ஒன்றா வாழ்ந்த தம்பதிகள் எவ்வளோ பேர் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போல்லாம் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 70வது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிலாம் கேள்விப்பட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுறோம். அது எப்படிங்க? அது அப்போ சாத்தியம் ஆச்ச. நம்ம ஏன் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை, அவருக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, இது சந்தோஷமாக இருக்குமா, அதில் சந்தோஷமாக இருக்குமா, குழந்தைங்களை இப்படி வளர்க்கலாமா அப்படி வளர்க்கலாமா, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, ஒவ்வொருத்தரும் ஹஸ்பண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் டெய்லி சமையலே நிறைய பேர் ஹஸ்பண்டை கன்சல்ட் பண்ணி சமைக்கிறவங்க இந்த காலத்துலேயும் இருக்காங்க. சில பேர் இவன் எப்படி வேணால் சாப்பிட்டோம், நான் எப்படி வேணால் இருப்பேன்னு இருக்காங்க. 2 பேரும் பேலன்ஸாக. அதுக்கு தாங்க கல்யாணத்தும் போது நுகத்தகுடு தலையில் வச்சு திருமங்கலையை கட்டுவாங்க. எப்படின்னா, இந்த மாடு 2 மாடு ஒன்றா பூட்டி அதை நுகத்தகட்டு வச்சு தான் பூட்டி வண்டி ஓடும். காளை மாடு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அந்த வண்டி எப்படின்னா, அந்த நுகத்தகடு 2 பேருக்கு பேலன்ஸாக இருக்குது பாருங்கள். 2 மாடு ஒன்றா ஓடி அந்த வண்டி நல்லா ஓடும். நம்ம வாழ்க்கை சக்கரமும் அப்படி தான் 2 பேரும் ஒன்றா அதை நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஷேர் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி விட்டு கொடுத்து, நம்ம எதுவும் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எல்லாமே சந்தோஷமாக ஷேர் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். நான் அதெல்லாம் முடியாது, நான் பெரிய ஆள், நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, நான் அவருக்கு அடிப்பணிஞ்சு இருக்க மாட்டேன், நான் சம்பாதித்து அவருக்கு கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் பேசவே கூடாது. நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, யார் வேணால் சம்பாதிச்சு யார் வேணால் ஈக்குவலாக குடும்பத்தை நடத்தலாம். நம்ம விட்டு கொடுக்கறத ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக். நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தர் அவர் விட்டு கொடுப்பாரு. நிறைய நம்ம கற்றுக்கணும் வாழ்க்கையில். நல்லது கெட்டது குடும்பத்தை ஒத்துமையாக நடத்துறதுக்கு பார்த்துக்கணும். வயசாகிடும், வயசு சீக்கிரம் பறந்து போயிடும், எத்தனையோ ஆனிவர்சரி கொண்டாடிடுவோம். ஆனால் நம்ம மனசு பக்குவப்படுத்தி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழணும். சலிச்ச வாழ்க்கை வாழக்கூடாது. இது என்னடா சும்மா, சில பேர் ரொம்ப அழுத்துப்பாங்க, இது என்ன வாழ்க்கை, நம்ம ஒன்றுமே நிம்மதியே இல்லை வாழ்க்கையிலலாம். அதெல்லாம் இல்லை. கடவுள் கொடுத்த வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாருக்கும். வாழ்க்கை கடவுளோட அருளால் தான் கிடச்சிருக்கு. கடவுள் அமைச்ச வாழ்க்கை. சந்தோஷமாக அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, சுக துக்கம் கஷ்டம் எல்லாமே சந்தோஷம் எல்லாத்தையும் ஈக்குவலாக பாவித்து நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும், வாழ்க்கையை வாழணும். மேரேஜ் அப்போ தான் ரொம்ப சுவையாக லைஃப்பை நம்ம ஓட்ட முடியும். நம்மளை பார்த்து நம்ம சந்ததிகள் நம்மளை மாதிரி இருக்க கற்றுப்பாங்க, நிறைய திருத்திப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவங்க தெளிவு அழகாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். மேரேஜ் ஒரு பாண்டிங். எப்படி விட்டு கொடுத்து எப்படி கன்னியாதானம் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை நடத்துங்க. சந்தோஷமான சூழ்நிலை எப்போவுமே உங்கள் குடும்பத்தில் 16 பெற்று புகழோடு வாழுங்க. 16 புகழும் பெறணும், அதுதான் அர்த்தம். எல்லோரும் நினச்சோம் 16 குழந்தை நினச்சிப்போம் அந்த காலத்துலலாம். 16 புகழும் பெற்று நல்லா சந்தோஷமாக வாழுங்கன்னு வாழ்த்துறாங்க. அதே மாதிரி இருக்க கற்றுக்கணும். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டேபிளஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.